நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் செவிட்டுரங்கன்பட்டி நல்லுசாமி கவுண்டர் என்கிற கவிஞர் பதுமை செல்வன் மணியன்குளத்தில் பிறந்த கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களை பற்றி திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களை பற்றி ஒரு சொற்பொழிவு செய்கிறேன். பேஸ்புக் நிர்வாக இயக்குனருக்கும் யூடியூப் நிர்வாக இயக்குனருக்கும் மற்றும் பணியாளர்களுக்கும் அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிஞர் பதுமை செல்வனை உலகம் முழுவதும் அறிய வைத்த பேஸ்புக் நிர்வாகத்திற்கும் யூடியூப் நிர்வாகத்திற்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இன்று புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை, சனி பிரதோஷம். இந்த நல்ல நாளில் கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களை வாழ்த்துகிறேன். கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்கள் கவிஞர் நெல்லை ஜெயந்தா கவிதைகள் என்று ஒரு புத்தகம், கவிஞர் நெல்லை ஜெயந்தாவின் சிறுகதைகள் என்று ஒரு புத்தகம், கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களின் கவியரங்க கவிதைகள் என்று ஒரு புத்தகம், இப்படி பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். பல திரைப்படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்கிறார். இசையமைப்பாளர்கள் வித்யாசாகர், தேவா, சிற்பி, இப்படி பல இசையமைப்பாளர்கள் இசையில் பாடல்கள் எழுதி புகழ் பெற்றவர். மலேசியா, சிங்கப்பூர், லண்டன் போன்ற வெளிநாடுகளுக்கு சென்று கவி அரங்கம், பட்டிமன்றம், கருத்தரங்கம் பேசி பல பரிசுகளை பெற்று வந்தவர் கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்கள். அவர் பொறியாளராக இருந்தாலும் தமிழ் அறிஞராகவும், தமிழ் கவிஞராகவும், தமிழ் எழுத்தாளராகவும், தமிழ் ஆய்வாளராகவும் இருந்திருக்கிறார். கவிஞர் வாலி அவர்களுடைய புகழை உலகமெங்கும் பொதிகை தொலைக்காட்சியில் பேட்டி எடுத்து கவிஞர் வாலி அவர்களுடைய புகழை உலக மக்களுக்கு, குறிப்பாக உலக தமிழர்களுக்கு அறிய வைத்தவர் கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்கள். அது மட்டுமல்லாமல் இளையராஜா அவர்களுக்கு கவிஞர் பொன்னடியானை உலகம் முழுவதும் அறிய வைத்தவர் இசைஞானி இளையராஜா. மகாகவி பாரதியாரை உலகம் முழுவதும் அறிய வைத்தவர் பொது உடைமை சிந்தனைவாதிகள். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை உலகம் முழுவதும் அறிய வைத்தவர்கள் பொது உடைமை சிந்தனைவாதிகள். அதே போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான் கவிஞர் வாலி, புலவர் புலமை பித்தன், கவிஞர் முத்துலிங்கம், கவிஞர் நா. காமராசன் அவர்களை பல திரைப்படங்களுக்கு பாடல்கள் எழுத வைத்ததோடு மட்டுமல்லாமல் பல கவியரங்கம், அது மட்டுமல்லாமல் அரசவை கவிஞர்கள் பொறுப்பை எல்லாம் கொடுத்து புலமை பித்தனையும் முத்துலிங்கத்தையும் உலக மக்களுக்கு அறிய வைத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். என்னை உலகத்திற்கு அறிய வைத்தவர் யார் தெரியுமா? திரைப்பட தயாரிப்பாளர் திரு எம். பரமசிவ கவுண்டர் அவர்கள். இப்படி பதுமை செல்வன் உலகம் பூராம் அறியப்படுவதற்கு காரணமாக இருந்தவர் திரைப்பட தயாரிப்பாளர் எம். பரமசிவ கவுண்டர் அவர்கள். அதுபோல இன்று கவிஞர் வாலி அவர்களுடைய புகழை உலகம் முழுவதும் அறிய வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்கள் முழு காரணமாக இருக்கிறார். கோயம்புத்தூர் மத்திய சிறைச்சாலையில் எழுதப்பட்ட கவிஞர் வாலி அவர்களுடைய முதல் பாகத்தை நாமக்கல் மாநகரத்தில் வெளியிட்டோம். நவம்பர் 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு சென்னை தியாகராய நகரில் கவியரசு கண்ணதாசன் சிலைக்கு அருகில் உள்ள பி.டி. தியாகராஜர் அரங்கத்தில் கவிஞர் வாலியின் திரைப்பாட்டு முழக்கங்கள் பாகம் 2 என்ற புத்தகம், கவிஞர் பதுமை செல்வன் ஆகிய நான் எழுதிய புத்தகம் வெளியிடப்படுகிறது. இதற்கு கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களே முழு காரணம். பல எழுத்தாளர்களையும் பல கவிஞர்களையும் புதிய படைப்பாளிகளை ஆதரிக்கக்கூடியவர் கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்கள். கவிஞர் வாலி பதிப்பகம் மூலம் பல எழுத்தாளர்களை, பல கவிஞர்களை, பல இளம் சிறுகதை ஆசிரியர்களை ஆதரித்து உலகத் தமிழர்களுக்கு அறிய வைத்தவர் கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்கள். எத்தனையோ கவிஞர்கள் பணம் 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 என்று ஓடுகிறார்கள். ஆனால் கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்கள் பல கவிஞர்களின்
கவியரங்க கவிதைகளையும் பட்டிமன்ற சொற்பொழிவுகளையும் பல ஆய்வு புத்தகங்களையும் வெளியிட்டு கவிஞர் வாலி பதிப்பகத்தின் மூலம் உலக மக்களுக்கு பல கவிஞர்களையும் எழுத்தாளர்களையும் அறிமுகப்படுத்தி வருகிறார். இந்த சனி பிரதோஷ நன்னாளில் கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களின் புகழ் வாழ்க, கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களின் குடும்பம் வாழ்க, கவிஞர் வாலி அவர்களுடைய புகழ் வாழ்க, உலகத் தமிழர்கள் வாழ்க, தமிழ் வெல்க, செந்தமிழ் வெல்க என்று கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.